ஒன்னா இருக்கும்போது அடிச்சு உனக்கு சொந்தக்காரங்க என்ன இருக்காங்களா, அங்காளி பங்காளி என்ன இருக்காங்களா அப்படி கேட்கும் போது எங்க 5 ராஜாக்கள் இருக்காங்க அப்படி சொல்லும் போது நடுமமா விளங்கக்கூடிய அர்ஜுன மகாராஜா பெரியும் பீம மகாராஜா பெரிய சொன்ன உடனே அவங்கதான் எங்க வர்க்கத்தையே அவங்கதான் எங்க வர்க்கத்தையே கருவறுத்தவங்க. அவங்கதான் தேடி இருக்க. அவங்க சரியான ஆம்பளையா இருந்தா உன்னோட விடுறேன் நேரம் உங்க வீட்டுக்கு போயிட்டு அவன் சரியான ஆம்பளையா இருந்தா நேரம் என்கிட்ட வந்து என்னை மடிச்சிட்டு ஆம்பளைக்கு மோதிர மீச சரி, பெண்களுக்கு வலது தொடங்கிட்டு ரோமம் இருக்குது வந்து குடிக்கிட்டு என்னை மடிச்சிட்டு என் பொண்ணை கூட்டின்னு போ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கேஜி வர சொல்லி ஒரு பழம் எடுத்து இதை உள்ள தள்ளி மேல மனசு இருக்குமா அப்படின்னு தள்ளி என்ன பார்த்து கண்ணு அடிக்கிறாரு. கொஞ்சம் பார்த்து கண்ணு அடிக்கிறாருன்னா அவர் என்ன ஐயோ இது போல சரவணம் போறாங்க. அர்ஜுனன் சொல்லியிருப்பான், அந்த வீமனும் சொல்லியிருப்பான், சுபத்திரா எங்க இருந்தாலும் உங்க மாமனை போய் கூட்டின்னு போய் எங்க மாமனை கூட்டின்னு வா. ஏன்னா அவர் இல்லாத ஒரு இடத்துக்கு அடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து இது கூப்பிடுவேன். நீ போய் சொல்ற வீட்டுல போட்ட உன்னை மீச உன்னை பந்தியில உட்கார சொல்றாங்களா, பொத்த பொத்தன்றியா சரி, உன்னை எடைய மடைய மத்தடிப்பட்டவன் மீச பொட்ட. அது மட்டும் இல்லனா எனக்கு தெரியாம நீ அத்தை பொத்தல வாய வச்சவன் பாரு, பொத்தல வாய வைக்கவன் அத்தை பொத்தல வாய வச்சு கெட்ட கரகமுள்ள கட்டுவாராண்டி தாலி யாருக்கு கெட்ட கரகம் பிடிச்சிருக்குதோ அவன் தான் தாலி. இப்ப யாரு அவரு நம்ம அத்தம்மா வந்தான் என்ன பேசிட்டான் காசுதான் போய் போறான் விடு. ஆனா என் தம்பி நம்ம தம்பி சாத்துக்கிறான் சின்னங்காரன் அவன் காதல ஊந்து போச்சுன்னு வச்சுக்க எங்க அண்ணனை எப்படி பேசுவான் அப்படின்னு சொல்லி என் தம்பி காதல ஊந்துருத்துனா எங்கன்னா கவுத்து அனுப்பி தூக்கு மாட்டி செத்துருவானே. கோவக்காரன் ரொம்ப கோவக்காரன். இவன் கோவக்காரன் சொல்லி நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த பயிர் கடியில பூச்சி மருந்துக்குது அதுல பாதி அரட்டப்பா நின்று போச்சு. அதை இவன் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி மோட்டர் கொட்டாயில ஒரு பல்லா உள்ள வச்சு அது உள்ள மேல ஒரு வழியா போட்டு கவுத்து மூடி ஒரு தாள் கத்த அது மேல உதறி வச்சுக்கிறான். கோவம் வந்துருச்சுன்னா இங்க இருந்து எனக்கு தெரியாத ஓடி போய் எடுத்து எல்லாத்தையும் முள்ளா குடிச்சிட்டு அப்படியே செத்துருவேன். எனக்கு என்ன பண்ணி தெரியாது. சரி உனக்கு ஆம்பளை வேணும்னா நீ நேரா போயிட்டு ஆமா என்ன இங்க சுற்றுலா அர்ஜுனுக்கு பொண்டாட்டி நமக்கு என்ன வேணும் கேட்கலாமா? இது போல மூஞ்சில துணி போட்டு கூட்டு போய் கொடுப்போம். என்ன கிளம்பி போறேன் நேரா போயிட்டு அர்ஜுனன் கால விவியோ சீமங்கால விவியோ அனுக்கிறாரு. நேரா கூட்டுன்னு வந்து வீட்டு உள்ள விட்டுட்டு தின்மையில உட்காந்து பாருனா இருக்கட்டும் பாக்குறேன் சரி என்ன பண்ணுறது இந்த கையில கூட போட்டு சரி கிளம்பு தம்பி அந்த புறம் தேடி பாரு நான் இந்த புறம் தேடி பாக்குறேன். அது கேட்டு சிவப்பு சிவப்பு பொண்ணுங்கிறானே அவன் தான் வீமா இருக்குமா? அவன் தான் வீமா. ஓஹோ இவன் தான் அர்ஜுனா பாரு. இப்ப நீ பாத்துக்கிட்டே இரு நான் போன உடனே ஆமா நான் கொஞ்சம் கூப்பிட வேண்டியது ஆமா ஆமா அப்படி கையில கால விடுவாங்க போய் தட்டி பாரு லேசா தடுறேன் பாரு ஓடியாருவான் பாரு. ஏ வீமா போய் தடிய போறல என்ன அடிக்கிறா அடிக்கிறா பண்ண கேட்டுக்கோ தடி போடுறான் நான் அடிக்கிறேன் அவங்க கூட சண்டைக்கு போறான் பாரு. சரி இதான் முண்டமா ஆகி போச்சு அதை தட்டி பார்க்கலாம்.
டேய் அர்ஜுனா புண்டாரு வண்டி சோர்த்தனை கம்மியாச்சு என்னடா நான் தான் அடிக்கிறேன் கம்மியாச்சு நான் சொல்றேன் அப்புறம் மெயின்னு வந்து எண்ணி பட்டாரம் அடிக்கிறோம் ரெண்டுமே முண்டை மட்டும் தாங்க அப்ப நீ என்ன அடிக்கலையா நானும் உன்னை அடிக்கிறா அடிக்கலையா சேட்டார் நாய் வேட்டு பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறேன் என்ன தம்பி ஆட்டு சாணி நாத்தம் கொடல புடிக்குது ஐயோ தாக்க முடியல என்ன பாட்டில படுத்து அந்த ட்ரு வந்தறா அந்த கோலக்கால ஓடி வந்து அந்த ட்ரு கோணம் மக்கால ஓடி வந்துறானே அங்க கை காட்டு அடே விமா அடே அர்ஜுனா அடிச்சா வக்கால வண்டில இறங்கணும் அன்னைக்கு எங்களை கூட்டுறலாம் டே விமா டே அர்ஜுனானு இன்னைக்கு எங்களை ஏன் கூப்பிட வேண்டுமானால் எப்படி கூப்பிடணும் ஐயா அர்ஜுன மகாராஜரே மகாராஜரே அப்படின்னு கூப்பிடணுங்க அதுக்கு இல்ல தாளக்காரர இப்ப ஊர்ல சேர்த்து வராங்கள தலைவரா அவங்கள யாரும் தலைவர்னு கூப்பிடுறாங்க அவங்க யாரும் கூப்பிட மாட்டாங்க இந்த ராத்திரில திருட்டு மோட்டர் கைட்டானே பட்ட தண்ணி காசுறானே அவங்க கூட தான் 10 பேர் வாத்தல அப்ப போல ஆகி போச்சு இந்த மக்கள் சமாச்சாரம் போறான் சொல்றான் அப்ப நாங்க திருட்டு மோட்டர் கைட்டாளா திருட்டு மோட்டர் கைட்டாளாங்க திருட்டு பசங்கடா திருட்டு பசங்கடா அதுக்கு இல்ல தாளக்காரர சொல்றானு இன்னைக்கு முன்ன இருந்ததெல்லாம் அவன் நினைச்சு பார்க்கல தெரியாது எப்படி மற்ற பசங்க சின்ன பசங்க சரி மற்ற பசங்க அந்த நேரத்துல எங்க மாமா இருக்காரு நடுமாமா பாண்டு மகாராஜன் செத்துட்டாரு நான் அந்த இழவுக்கு போய்க்கிறேன் அங்க எங்க அத்தை ஓடி வந்தாங்க டே கண்ணா மாமனை பாடுறா அப்படின்னு வாயில வந்து அடிச்சுக்கிறாங்க நான் பார்த்தேன் என்னடா இது பாவம் இந்த 5 பேரும் வட்டல் தோட்டமா இருக்கிறாங்களே மிஞ்சி போனா அர்த்தவங்க என்ன பண்ணுவாங்க ஒண்ணும் பண்ண இட்லி கடை வைப்பாங்க அப்படி இட்லி கடை வச்சா அந்த ஊர்ல இருக்கிற நாட்டெல்லாம் என்ன அந்த காலத்துல மஞ்சா காப்பு கையில கட்டிருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சாப்பிடறதுக்கு வருவாங்க கடன் சொல்லி சாப்பிடுவாங்க நோட்டா வச்சு கங்க இல்ல கிடையாது இந்த இட்லி மாவு எடுத்து செவத்துல ஒவ்வொரு போட்டு வைப்பாங்க சாப்பிட்டுக்கிறேன்னு இப்ப கடைசியில காசு கேட்பாங்க என்ன காசு பார்த்து கொடுக்குறான்னா அப்படின்னு அந்த இட்லி காட்சி கேட்பா அப்ப இந்த நாட்டார் என்ன சொல்லுவாரு மாரியாத்த கோயிலுக்கு திருநா நடக்கும் போது ஆட்டக்காரர்கள் வாங்க விட்டு தான் சாப்பாடு பம்பக்காரங்கெல்லாம் வாங்க விட்டு தான் சாப்பாடு அதுல காய்ச்சி போய் எங்க கையில அப்படி தின்னு நொட்டிட்டு போடுவாங்களே அம்மா ஊர்ல இருக்கிற நாட்டா எங்க அம்மா இட்லி கடை வச்சுக்கிறாங்க ஊர்ல இருக்கிற நாட்டாருன்னா எங்க அம்மா தின்னு நோட்டிட்டு போடுவாங்க அந்த சொல்றான் அதை நீ கேட்கற தாழ போடுறேன் இலைக்கு கட்டி ஆதரவு கட்டிக்கு இலை ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் முட்டு தங்கச்சிய இவங்கிட்ட நான் வந்து தெரியாத ஓடி இட்டுன்னு போடா பரிய மாத்தின தங்கச்சியா நான் கிளப்பி அனுப்பிட்டேன் நான் அம்மா உதவி செய்தேன் இன்னைக்கு என் மாமா எஞ்சே கொடையெல்லாம் பாரு அதெல்லாம் போனா பாரு சரிப்பா இப்ப எங்கடா போற மதுரை புடுங்க போறோம் கரெக்ட் நல்லா ராத்திரி பேஞ்ச மழையில் நல்லா ஊறி போயிருக்கோம் வேறோட புடுங்களா இப்ப நாங்கள் சர்வகவனம் சென்று சரகராட்சசம் அடித்து அண்ணவர் மகள் நித்தியவல்லியை கொண்டு வந்து நீங்கள் அண்ணார் பிள்ளை விஸ்வகாரிக்கு இந்த ஊர்ல கல்யாணம் பண்ண போறோம் மச்சான் நான் என்ன சொல்றேன் இந்த சரக ராட்சசின்னு சொல்றிய அவ பொம்பளைன்னு சாதாரணமா நினைக்காத அவ பிரம்மதேவங்கிட்ட வர வாங்கினவன் மாயாஜாலம் மந்திரஜாலம் கூடு விட்டு குடுப்பாயிருச்சு எல்லாமே அவளுக்கு தெரியும் அதனால வேண்டி அங்க என்ன போய் மாட்டிக்க போற மச்சான் நானும் கூட வர மச்சான் நீ வா மாமா அங்க வந்து புடுங்க மாமா வைக்காத போய் உன்னிடம் வர வச்சு எங்களுக்கு என்ன பண்ணியா ஆட உறவாடி எங்களுக்கு என்ன புண்ணியம் அரமானதான் மடிச்சோம் அது மட்டும் கிடையாது நீ வந்து என்ன பண்ண போற நீ எதுக்கான இடம் வைக்காத போய் ஆட ஆட்டுக்கு போறாங்களா நிட்டு அப்படித்தான் அபிமானம் உனக்கது ஆட்டுக்கு புறங்கால முடிஞ்ச இடம் வைக்காத போய் பாமிய பெண்ணாட இடம் வைக்காத போய் ஆட்டுக்கு புறங்கால முடிஞ்ச வைக்காத போய் நீ வந்து அங்க என்ன கொடுக்க போற நான் கடைசி மாதிரியா சொல்றேன் 2 பேருக்கும் நான் என்ன சொல்றேன் நீங்க சரயுகமனம் போய் அங்க யாருக்குன்னா மாட்டிக்கின்னு கொடுக்குன்னு நாராயணா கோவிந்தான்னு சொல்லக்கூடாது ஒருவனுக்கு பொண்ணவன்லாம் இருந்தா நீங்க நாங்க போறது சரயுகமா சரி போறதுக்கு சரயுகமானம் சரி போற இடத்துல வனன்ற காடு ஐயா ஐயா கபடுங்க அக்கா
எங்க கால்ல முள்ளு போக்கும் போக்கும். நாராயணான்னு கூப்பிடுவான். அப்புறம் ஏன்டா என்ன கூப்பிடுறா? உன்னை அந்த கம்யூனிட்டி போட்டான். ஆமட்ட முட்டை நாராயணன் முள்ளு வாங்கி எடுத்துட்டு வர அந்த கால்ல இருக்கிற முள்ளுன்னு அந்த நாராயணன் கூப்பிடுவான். நீ ஒரு அப்படி பிறந்தாங்க வரக்கூடாது இடம் வைக்காம போய். வெள்ளிக்கிழமை காலையில உங்களுக்கு பொன்மேடி கையால் உதவாங்க நேரம் வந்துடுறா. ஏ கோனார், எங்க அண்ணன் கதையாளு, நான் வில்லாளு. ஓ தாச்சனை இறக்கி வேண்டாம். சரி போ. அட மாதவனே, கதையாதவனே. தாச்சனை என்பது எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு தைரியம் இருக்குது. 18 நாளா சண்டை செய்த ஆளு. 18 அக்ரோனி சாணி சூறையாடி ஆளு. ஆட்டு சாணி நாத்தாடிக்குவா மேல. நீ போய் என்ன பண்ற? நல்ல மலை சந்தில நட்டு பாரு. கரியாருன்னு தெரியும். அப்படியே காலை ஈர்த்து பிடிச்சு கர சொல்லிட்டு ஒரே ஆட்டி முடியல என்ன கூப்பிடு நான் வரேன். சரி, நீ அந்த படம் தேடு பாக்குறேன். இவங்கதானா எல்லாம் ஊம்புறாள? தூங்குறா உட்காந்து கல்லு மாதிரி இருக்குதா? ஏடா தம்பி தம்பி ஓ தம்பி அறிய வேணும் என்றால் அர்ஜுனன் அண்ணண்டி. அர்ஜுனன் அண்ணண்டி. அறிய வேணும் என்றால் அர்ஜுனன் அண்ணண்டி. அறிய வேணும் என்றால் பாண்டவர்களே, ஐவராஜர்களே, தெரியுமா? தர்மருக்கு நேர் வெளியோ கதையேந்தம் அர்ஜுனனுக்கு மூர்த்தவன் நான் தான். கதையேந்தம் பீமசேனன். ஆமா, நான் மலை போல இருப்பாடு பார்த்தேன். பூமாட்டுக்காரனோட வந்துக்கிறானடா. நான் மலை போல் தான் இருந்தேன். இந்த காலத்திலே வரும்போது கல்லும் முள்ளும் தடுக்கும் என்று நான் என்னை ஆடி அப்புறம் அகற்றி வந்திருக்கிறேன். உன்னை பார்த்தால் உன்னிடம் நான் போரிடுவதற்கு வெட்கமா இருக்குது. பலம் பெற்ற பீமன் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் உன்னை பார்த்தால் எனக்கு சண்டை செய்வதற்கு தோணவில்லை. உனக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது? எனக்கு 10,000 சிங்கபலம், 1000 யானை பலம், எனக்கு பலம் இருக்கிறது. நீ ஒரு ஆண்மகன், மிசவு சாம்பலா, நான் பொம்பளை. டேய், உன் பலமெல்லாம் ஒன்றாக சேர்த்து என்ன 3 குத்து 3 குத்தா எனக்கு சரியான உணவு பார்த்துட்டு உங்களுக்கு சண்டைக்கு வரேன். முடியலடா. செத்துருப்படா. குத்து அது மாதிரி குத்து. என் குத்து அது மாதிரி குத்துடா. வீட்டுல போய் குத்தினா நாலு புள்ளியாவது வீட்டுக்கு போறதான் சொல்றீங்க. ஆனா உடம்பு முடியல. ஏமாத்திட்டு போயிட்டா
அவன் குத்தி இருப்பான். நான் குத்துவதற்கு டைம் இல்லை. டேய் பீமா, அட, இன்னும் சாகலையா நீ? என்ன 3 குத்து சொன்ன குத்துனியா? அப்ப நின்னு சாகலையா? குத்துடா, ஏடா என்ன குத்துல? ஐயோ, எப்பதானே குத்துற? உன் பலமல்ல ஒன்றாக சேர்த்து என்ன குத்தினாய்? ஆமா. நீ உட்கார்ந்த மாதிரி கூட இல்ல, நீ குத்துன குத்து. என்னடா இது? டேய், நீ 3 குத்தினாய். நான் தாங்கினேன். ஆ. நீ குத்துனதே உட்கார்ந்த மாதிரி கூட இல்ல. ஆ. நான் ஒரே குத்துறேன். என் மகனை நீ தப்பித்தியானா உன்னிடம் நான் போர் செய்கிறேன். உட்கார்றா, நான் ஒரு குத்துறேன். குத்தி பாரு பல்கி. ஏய், அந்த நடுங்கிட்டாதே. ஒரு முரட்டு சுவாசம் பிடிச்சுவான். ஆமா, பொம்மியாட்டி ஆச்சுன்னு பாவம் ஒருத்தன் பார்க்க மாட்டான். ஆமா, அந்த ராட்சசம் போட்டு பெரட்டுறான் போகுது. ஆமா ஆமா. ஐயோ, எனக்கு கடுப்பே போச்சு. டேய் பீமா, நீ சரியான சமர் செய்யக்கூடிய ஆளு கிடையாது. என் பலத்துக்கு சரி சமர் செய்யக்கூடிய ஆளு கிடையாது. உன்னை என்ன செய்ய போகிற? அத செகப்பக்கல் மூக்குத்தி ஐயோ, தம்பி அர்ஜுனா, விடாதா இங்க கிட்ட வராதடா. கசக்கு அவளா. ஏய், நீ போய் பொழிச்சுக்கடா. அவளை விடாதா பொம்மியாட்டி ஆச்சுன்னு பாவம் ஒருத்தன் பார்க்காத. நான் எங்கிட்ட மாட்டிக்கிட்டா, நீ கிட்ட வராதடா, அப்படியே போடா. இவன் என்ன எனக்கு இப்பதான் புரியுது. எப்படி? இவன் கிடைக்கிறது எங்க அண்ணன் தர்மர்கிட்ட போய் ஏன்னா நானும் அந்த அர்ச்சனும் போனோம். அந்த அர்ச்சனை ஒண்ணும் பண்ண கிடையாது. அந்த ராட்சச நானா மடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வாங்கலான்னு இவன் பாக்குறான். 18 நாளா நான் சண்டை செய்யல. நான் எத்தனை பேர்த்த நான் மடிச்சேன். செத்த போன தேய்ச்சி நானும் போய் ஒரு அடி அடிச்சு நானும் 2 பேரும் சேர்ந்து அவளை மடிச்சோம் அப்படின்னு நானும் நல்ல பேர் வாங்குறது இல்லையா? நான் போய் பார்க்காத விடுவேனா? அந்த தடிகள் நடிகை அம்மா என்ன கொண்டிருக்கான். அம்மா நல்ல பேர் வாங்கி பாக்குறோம். அந்த ராஜியா? ஆமா. கோயில்ல எரிஞ்ச அகல கொண்டு வந்து இந்தியாவனே வச்சுக்கிறான். ஐயா, என் சம்மந்தி கூந்தல்ல ஆயுர்வேத வாசனை குமுன்னு வீசுறாங்க. சம்மந்தி நல்லா பார்த்து தூங்குறான். ஆமா, சம்மந்தி ஆக போறவன். ஆமா, ஏனாக்கா கூட்டு பாக்கும் பொம்பளை ஆச்சன் அடக்க வடக்கமா பதில் சொல்லிட்டா. ஆமா, என்ன கண்டாதுன்னு விட்டு போடும். ஆமா, ஏடா கூட பேசிட்டா என் மகளை என் மானத்தால ஒரே ஆட்டுதான். இவளை ஒரே ஆட்டுல இவளை சுடுகாடு அனுப்புற கூட்டு பாக்குமா? கூப்பிடு. சம்மந்தியா சம்மந்தியா ஓய், யாரையா நீ பின்னாடி பிடிச்சி ஈக்கிறாங்களோ? யாரா ஈத்துதா? நான் என்ன சொல்றேன் சம்பந்தி, என்ன யாருன்னு கேக்குற நீ? அதாவது எங்க அண்ணன் தருமரி பேரை போடு, 2வது எங்க அண்ணன் வீமன் பேரை போடு, 3வது என் பேரை போடு, கீழே என் தம்பி பேரெல்லாம் போடு, பெரிய பேரை கீழே போட்டு சின்னவன் பேரை மேல போட்டு எங்க 2 பேருக்கு சண்டை விட்டு போயிட்டாரு. இப்ப என் பேரை நீ கேக்குற, நான் அதை சொல்ல வேண்டுமா? ஆனா நீ எங்க தர்ற அனுமதி என்னுடைய பெயர்
மதிய ஐயா சந்திரகுலத்திலே தோற்றமாகிய இருவருக்கும் இந்து ஆனால் அழகமன்னன் வில்லாளி என்று பெயர் பெற்ற என்னுடைய வில்லா வில்லாளி விஜயன். அடிப்பா போல் தெரிகிறது, அடிக்கும்படியான அடியானது இல்லையா தொடப்புறம் புண்ணாகி விட்டது. பலபுரத்திய பீமனை என்னிடத்துல சமராயுத்தம் செய்ய முடியவில்லை. நீ போய் ஒரு பொடி மாசு உன்னிடம் உனக்கு எனக்கு ஈடா ஜோடா அட பச்சைக்கல் மூக்குத்தி ஐயோ ஐயோ ஏனா ஏனோ மயிலுக்குறான்டா அண்ணன். அப்பயே ஓடி போடா பேமானி திருட்டு கம்னாட்டி வராதா ஓடி போடான்னு சொன்னேன். நானா அங்க வந்து சேப்பு மூத்தியே மாட்டிக்கிட்டேன். நீ மாட்டிக்கிட்டியா போ. இந்த தடி கம்யூனிட்டிக்கு என்ன ஐயா எல்லாம் கேட்டுங்க. நாம வரைக்கும் மாட்டிக்கிட்டுமே, இந்த கம்யூனிட்டி நம்ம கூட தானே வந்தான், இவனும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு வாய தரக்கார உகந்துறாம வண்டி சோறு தின்ன கம்யூனிட்டி. என் தம்பி மாட்டிக்கிட்டான். லத்தி தின்ன நாய்க்கு புத்தி மாட்டான், லாடம் செத்த நாய்க்கு கோபம் மாட்டான். அந்த மாரி இவன் லத்தி தின்ன நாய் தானே, இவனுக்கு எங்க இருக்கும் புத்தி? நான் தான் சொன்னேன்ல தம்பி அப்படியே ஓடி போடா, நான் தான் மாட்டிட்டேன் அப்படியே ஓடி போடான்னு சொன்னேன்ல. ஓடி போறல. ஏன்னா பொறுமையா பேசு. மெதுவாடா. ஏன்னா பொறுமையா பேசு. மெதுவாடா, மெதுவா பேசுறா. நான் வேகமா பேசுறேன், பொறுமையா பேசுறேன். வேற இடத்த கம்யூனிட்டி மாரி கத்துறானே, அவன் ஏஞ்சிக்க மாட்டான். ஏன்னா தம்பி தூங்குறா பொழுது தூங்குறாளா மூச்சுறாளா மூச்சு வருதான்னு பாரு. தம்பி போய் போய் கொலை மூட்டல் கை வைக்கிறாங்க. அங்கேடா கை வைக்க பாருங்க. தூங்குறாடா. அது எப்படின்னு கேளு. தூங்கும் போது கல்லாட்டு இருக்கும். சும்மா இருக்கும் போது அப்படி வதங்கும். ஏன்னா ராஜேஷ் நல்லா பாரு தூங்குறா. அசார திருவாணி கட்டிட்டு அசார மெதுவா கல்றா. பொறுமா கத்துறேன். மெதுவா கல்றா. கத்துற கத்துற ஏஞ்சி வாங்க போல. ஏடா தடி கம்மிட்டி பொறுமா கட்டு. மெதுவா கழிட்டோம். நான் போறேன் பாரு. மெதுவா வரணும். ஓய் நான் போறேன் பாரு. மெதுவாடா, மெதுவா. நான் வேகமா போறேனா? மெதுவா வாடா. சரி நீ போ பாக்கம். மெதுவாடா, மெதுவாடா. மெதுவாடா. மெதுவா. அண்ணா தம்பி நம்ம மயிர கூட முடியும். ஆட்ட முடியுமா? நம்ம என்ன ஆளு? இப்ப யாரா கேட்டா கூட ராஜேஷ் தேடி பார்த்தா காணாம் அப்படின்னு நம்ம பெரியமா சொல்லலாம். டேய் உறங்கும் போது திருவாணியை கழட்டி செல்கிறார்கள். இவர் எப்படி என்ன அறியாமல் வருகிறார்கள் பாரு. இதோ மூச்சு இழுக்கிறேன். ஐயோ ஐயோ மூச்சு வாங்குது. அவ மூச்சை விட்டா ஓடுறோம், மூச்சை இழுத்தா ஓடியாரோம். ஐயோ காத்து கூட இப்படி அடிக்கிறா தம்பி. ஏன்னா ஏஞ்சிரும். ஐயோ என்னடா உனக்கு பட்டு திருந்த மாட்டேன் நீ. என்னடா அவனுக்கு? ஏன்னா அதாவது ஒன்னா போல 1008 வீமன் வந்தாலும் அவரை மடிக்க முடியாது. என்ன போல 1008 வீமன் வந்தாலும் இங்க மடிக்க முடியாது. என்ன போல 1008 அர்ச்சனை வந்தாலும் முடியாது. என்ன போல 1008 அர்ஜுனன் வந்தாலும் இங்க முடியாது. ஏன்னா மாமனை ஏதாவது பேசுனா நீ எதானே பேசுன? தடிக்கம் நேட்டி முரட்டு சுவாசத்தை காட்டாரா நம்ம நடுவுட்டு வேலைக்கடா மாமா. மாமா இருந்தாரா முடியும். மாமனையும் கூட்டிட்டு போலாம்டா கம்மியாட்டி. நான் சொல்றேன், நான் கெதையாடி நான் கீச்சிருவோம்மா மட்டைக்கு போனான்னு சொல்லிட்டு அந்த ஆளை நீ பேசினால்தான் இப்ப நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். ஏண்டா நான் மாமனை பேசதான் ஒரு குழந்தைய கூட நான் சொன்னேன் கேட்டியா? எதானே பேசுனியா மாமனை? சரி ஏன்னா நீ பீயத்தண்ணியோ நான் வாழ கைவண்ணும். அப்ப நான் பீத்தினி ஏன்னா அதுமாரி நம்ம ஏதோ பேசணுமோ. இப்ப இது இந்த நாமல் இருவருமாய இந்த மூக்கிலே மாட்டிக்கிட்டு பாதி கருவி போட்டோம். தப்பிக்க வேண்டுமானால் மாமன் வந்தாதான் முடியும். மாமனை கூப்பிடணும். ஐயங்காரியோ சூடானை
பக்கம் நாராயணா நாராயணான்னு சத்தம் கேக்குது. நான் ஒரு சமயம் நினைக்கிறேன் என்னன்னு இந்த வீமனு அர்ஜுன் சரைய கவனம் போயிருப்பானுவ. ஆமா காலில் நான் முள்ளு போட்டுருக்கோம். ஆமா அம்தமுட்டு நாராயணன் தான் கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு போனோன்னே சொல்லிதான் போனாங்க நம்மள யாரு கூப்பிட போறாங்க? பேணி மாதிரி சொல்லாரா தடி கம்மியாட்டி அந்த ஆளுக்கு இப்ப காத்தி மாசத்துல உப்பு வட்டி காத்துக்கு அந்த கிராக்கி வந்திருக்குது. இந்த வார்த்தையை சொல்லாரா கம்மியாட்டி நான் சொன்ன இந்த கம்மியாட்டி கேட்டானா 7 லட்சத்துல கம்மியாட்டி அப்பயே சொன்னேன் கோணம் கொக்கலா ஓடி எடை கொக்கலா ஓடின்னு கேள்வி கேட்கறான்னு சொன்னேன். கையா அப்படி காட்டு. சரி நான் என்ன நினைக்கிறேன், பாலை பார்க்கத்தா பானை பார்க்கத்தா இந்தியா மக்களுக்கு நம்ம பார்க்கணும். இவங்கள பார்க்க தேவை. நம்ம வீட்டு பிள்ளைய அங்க கொடுத்துக்கிறோம். அப்ப நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வாங்கிட்டு ஓடிடும். என்ன நீ தானே கூட போன. ஆமா நீ இருந்து மாயுத போல ஆகி போச்சு. அப்ப நீ என் கால பிடிச்சி நடுவோம். ஆமா அதுக்காக தான் ஏன்டா தம்பி அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க அக்கா ஆசைக்கு மச்சான் துணி ஊமணும். சரி போ. நாராயணா ஏ சுனா விமா ஏன்டா மாமா உன் மேல எல்லாம் எர்த்தர் சவாது உனக்கு அப்படி என்று சொல்ல முடியாது. ஆமா வாசனா திரவங்கள் எல்லாம் கம 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 என்று வீசிக்கொண்டே இருக்கிறது மாமா. சரி அத்தீரு பன்னீர் பூளு மாமா இந்த செண்டுலாம் எங்க மாமா வாங்குற? ஐயோ எங்க ஊர்ல ஒரு சிண்டு 1.5 லட்சம் ரூபாய் விக்குது. அதே மாமா சொன்ன வாசன திரவங்கள் எல்லாம் உன் மேல கம 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 கமன்னு வீசி கொண்டிருக்கிறது மாமா. நீ சொன்னாலும் சொல்லாத போனாலும் திருப்பதிக்கு போன உடனே மொதல் இந்த வலை கடை இருக்குதே இல்ல, ஆமா நடந்து போறமே இல்ல, அங்க பூ கூட நிறைய வச்சிருப்பாங்க. ஆமா இதுல இருந்து எங்க போனாலும் சரிதான், திருப்பதியில வாசனை தான் அடிக்கும். எந்த இடத்துல போனாலும் அப்படியே உட்காந்துக்கலாம். தூசி தும்பு ஒண்ணு இருக்காது. அம்மா சுத்த பத்தமா வச்சிருப்பாங்கடா மாமா. ஆமா அதான் மாமாவா மேல புண்ணு வாசனை கும்மு 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 கும்முன்னு வீசுது மாமா. சரியா இப்ப என்ன ஆச்சு, எதுக்காக என்ன நடந்தது மாமா? நாங்கள் இருவருமாக சரகவனம் சென்றோம். ஆமா அந்த சரகராட்சச கண்ணால் பார்த்தோம். சரி அவளிடமே கமராடினோம். அப்படி கமராடும் தெரிவாதில எங்க அண்ணன் கதையும் மக்கி போச்சு, என் வில்லும் மக்கி போச்சு. எங்களால் ஒண்ணு முடியவில்லை. எங்க அண்ணன் ஒரு சிவப்பு கல்லு முகத்தியாவும், நான் ஒரு பச்சை கல் முகத்தியாவும். அந்த இரு முக்கில 2 பேர்களும் தொங்கி கொண்டிருக்கிறோம் மாமா. இப்ப அசாதா வந்திருக்கிறோம். இப்பதான் அந்த ராட்சசி தப்பு பண்ணிட்டுக்கிறான். இந்நேரம் வரைக்கும் நெல்லத்தான் செய்தா, இந்த கடைசி டைம்ல தான் தப்பு பண்ணிட்டுக்கிறான். மூக்குத்தியா செய்து போட்டால இல்ல, உங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்து ஒரு அரமலி ஆட்சின்னு உள்ள கட்டியிருந்தா. ஐயோ அந்த மூக்கில அடிச்ச அந்த ஆவிலே நாங்க பாதி கறி விட்டோம். அரம்பலியா அடிச்சிருந்தா பாதாள சாக்கடையில கிளம்புற மாரி ஆவி கிளம்பி இருக்கும். நாங்க எல்லாரும் பூரா சுத்தமா கறி இருப்போம் மாமா. சரி இப்ப என்ன பண்ணலாம்? அவளுக்கு ஆம்பளை கையால சாகக்கூடாதுன்னு பிரம்மதேவங்கிட்ட வர வாங்கிட்டான். நம்மளாம் ஆம்பளை தானே. ஆமா நம்ம 3 நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்ற மாதிரி கேப்பீங்களா? எப்படியா? நான் அப்புறமா சொல்றேன். அப்ப நம்ம 3 பேரும் ஆம்பளை தான். ஆமா நம்ம 3 பேரும் ஒன்றும் செய்ய முடியாது. பொம்பளையா இருக்கணும். அப்ப நாங்க தப்பிக்கிறது எப்படி மாமா? வயிற்றுல பிறக்காத பொம்பளையா இருக்கணும். ஆணும் என்ன சேர்ந்து கற்ப குளத்துல கறி தெரிந்து நிர்வாகிகளாக அந்த ஒரு பெண் பிறக்க இருக்கிறாளோ. ஆமா அந்த மாதிரி பொண்ணுங்க யார் மாமா இருக்கிறாங்க? என்ன மச்சான் கையில வெண்ணைய வச்சு நெய் அலைகிற என்ன மாமா பாலிஸ்டர் துணியால துவச்சம் பவுடர் முடிஞ்சறியா போல எந்த வெண்ணையும் மாமா வச்சுக்கிறாங்க? அதியா நான் சொன்னேன். ஐயோ நீ மூஞ்ச காட்டாதப்பா. அதியா நீ சொன்ன என்னுடைய தங்கை பாஞ்சாலி இந்த 5 ராஜாக்களுக்கு மனைவி. அது அக்னியில் தானே பிறந்தது. ஆமா இருந்தா பிறந்தது இல்ல. அது வந்தா தீர்த்து கட்டிடலாம் மச்சான். சத்தியமா அப்பான சத்தியமா? ஆமாடா. நீ என்ன புடுங்க கூட எங்களுக்கு தெரியாத. ஏடா கோணார வக்கா ஓய், ஏன்டா கோணாரு வக்காலா ஓடிங்க புடுங்கதால எனக்கு தெரியும்டா. அங்க கை காட்டுறாதே. ஏடா வக்கால ஓய், நீ என்ன புடுங்குவ? நீ எவனை என்ன பண்ணிருக்கிற? என் பொண்டாட்டி போறதுக்கு நீ யாரா அவங்க வந்திருக்கிறோம்? கோணார இடம் வக்கா ஓய். ஆடா என்ன மானா கேட்டா ஏன் நீ போடா? இல்லடா அதே அத வீட்டுக்கு நோயாத சமைஞ்சா வந்து 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 ஒரு வெக்கமான இந்த 10 ரூபாய் கையில இருந்தா உங்களை என் மக்களை கண்டுபிடிக்க முடியாது. அடிச்சுன்னு கிச்சின்னு கோர்ட்டுக்கு போய்
டேய், இனிமே உன் தாட்சினே எங்களுக்கு தேவையில்லை. தாட்சினே வேண்டாம். செத்தா வந்தா கூட என் வீட்டுக்கு வரக்கூடாது. நான் வரமாட்டேன், போறேன். போடா, தேவடியம்மா. போறேன்க்கா. இனிமே வரவே வராதுடா. இவர் வரல, நான் இதோட சரியாம்மா. அடிச்சாங்க. டேய் போடா போடா மக்களே போடா டேய் அங்க அவனை காட்டு. ஏடா தம்பி இப்ப நம்ம பொண்டாட்டி வந்தோம். டேய், இந்த விஷயம் தெரியாத நாள பேசிட்டா தம்பி. இப்ப நம்ம பொண்டாட்டி நம்ம பேசி அனுப்பிட்டோம். அவளை இப்ப நாம கூட வரமாட்டாளா? அந்த ஆளு கூட தானே வருவோம். திருட்டு கம்னாட்டி எதுவும் பேசாதன்னு சொல்லு. ஐயோ மாமா, டேய், என் பேச்சுக்கே வரக்கூடாது. காலா பிடிக்கிற மாமா. நீ எத்த புடிச்சா கூட நான் வரமாட்டேன். போ. தம்பி நீ கால பிடி தம்பி நீ ஒரு ஆளு புரியாடி. மாமா, என்னடா நெருப்புல இறங்குங்க அக்கினி இறங்க புடிச்சிட்டு மாமா, நீ யாரு மாமா? நான் யாரு மாமா? நான் பேசுறதுல உனக்கு கோவம் மாமா. மாமா, நீ யாரு? நான் யாரு? அட எங்க அத்தை பிள்ளை, எங்க அம்மா பிள்ளை சொன்னா நீ நான் குற்றம் இல்லை. அத்தை பிள்ளை, அம்மா பிள்ளை சொன்னா நீ நான் குற்றம் இல்லை. மாமா, நீ யாரு மாமா பிள்ளை? நான் யாரு அத்தை பிள்ளை? இதுல நான் ஏதாவது தப்பா பேசினா அது முதல்லயே தெரிஞ்சிருக்கணும். மாமா, தப்பா பேசிருந்தா நீ மண்ணை சீசிக்கு மாமா. மனசு போட்டுக்குவா. மனுஷிக்கு மாமா. மாமா, அதாவது உங்க தங்கச்சியை பாஞ்சாலியை நாங்க பேசி அனுப்பிட்டோம். ஆமா. நாங்க கூட்டாலும் வர மாட்டோம். சரி. உன் தங்கச்சி நீயே போய் என்னடா நான் போறதுக்கு 5 பேர் இருக்கும்போது அதுக்கு அவனை போச்சோம். நீ என்னதான் சொல்ற? தங்கச்சி இடத்திலே சென்று நீயே நிலத்து அந்த சரவை ராஜ்யம் அடிச்சுட்டு வா. நாங்க போய் அவன் அவனுக்கு பந்தம் இதெல்லாம் போடுறோம். போடுங்க. போய் கூப்பிடு மாமா, போய் கூப்பிடு மாமா. அம்மா பாஞ்சாலி, உன்னுடைய உருவத்தை மாற்றி வீர பாஞ்சாலியாக கையில் சூழத்தோடு வா. கையில சூழத்தோடு வா. வீரபாஞ்சாலி அதுக்கு வர சொன்னேன்னு கேட்டா, பீமாச்சுன்னு சரயுகவரம் போனால இல்ல. போன நேரத்துல அந்த சரயுக ராட்சசி பச்சைக்கல் மூக்குத்தியாகவும் சிகப்புக்கல் மூக்குத்தியாகவும் மூக்குல போட்டு வச்சுக்கிறான். யாரு எங்க வீட்டுக்காரியா? ஆமா. சரி. அதனால போயிட்டு அந்த ராட்சசியை பார்த்து மரியாதையா என் வீட்டுக்கார விட்டுடு அப்படின்னு சொல்லு. விட்டா பாரு, விடலன்னா இந்த சூழ்த்தால ஒரே குட்டா குத்து. சரி அண்ணா, நான் பார்த்துக்கொள்ள. அவளை தேய்ச்சி கட்டு முதல்ல. அப்படி அட மல்லிட்ட சந்திரா. அட யாரை எதிரா? என்னை பேர் சொல்லி அழைக்கிறாயா? அது யாராட்டி நீ கூப்பிடுற யாரு நீ? நான் யார் தெரியுமா? ஐயோ ராஜாக்கு மனைவி வீரபாஞ்சாலி. அக்கினியில் உதித்தவள். அக்கினியில் உதித்தவள். என்னுடைய மதியானவரை இதோ பீமனையும் அர்ஜுனையும் 2 பேரையும் சிகப்பு கல் முக்கத்தியாகவும் பச்சை கல் முக்கத்தியாகவும் சரி, உனக்கு எனக்கு சண்டை. முடிய வர மாட்டேன். உனக்கு எனக்கு சண்டை. என்னிடத்துல என்ன பண்ண வந்துக்கிற நீ? உனக்கு ஏனென்றால் என்னுடைய மதியானவரை இதோ பச்சைக்கல் மூக்கத்தியாகவும் சிகப்புக்கல் மூக்கத்தியாகவும் அணிந்து கொண்டிருக்கிறார். விடுவாயா? விடமாட்டாயா? முடியாது. விட முடியாதா? நாலு வாரம் போடுறேன். போறியா? ஆடி பாரடி உன் தடை பத்து
அடி செத்த மாட்டு பிள்ளை தின்னுமோ நீ போயும் போய் ஒரு பொட்ட சிரிக்கி எப்பேற்பட்ட பலம் கொண்ட ஆண் சிங்கமல்ல எது காட்டினா எப்படியா எப்பேற்பட்ட பலம் அடைந்த ஆண் சிங்கமல்ல என் காலுக்கு கீழே அடிவே நீ யாருடி என்ன இடத்துல வந்துருவா நீ போயும் போய் ஒரு சிரிக்கிற வாடி அது 20 டசன்ல அடிக்குமோ நான் யாருக்கு தெரியாமல் பேசுறாயா அது என்னடி என்ன பேசுறா சும்மா விடுவேன் நினைத்தாயா அம்மா வீரப்பாஞ்சாலி அந்த அறைக்கு மடிந்து விட்டாள். எவ்வாறு உழைத்தாய் அவ்வாறே ஆமா என்னுடைய மதியானம் இருவரும் மீட்டு அவளை மடித்து விட்டேன். இப்ப என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை என்ன? உன் மகனாக வைக்கும்படியான விஸ்வகேதுக்கு கல்யாணம் முடிச்சிடணும். ஆமா என்னுடைய பிள்ளை இருக்கிறான். ஆமா தாய் தரப்பு இல்லாத பிள்ளை. ஆமா அவன் நாங்க தான் தாய் தரப்பேன். அவனை கூப்பிடுவோம், கல்யாணம் பண்ணுவோம். அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு. நான் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ வச்சு வச்சுட்டு வந்துடுறேன். இந்த ஊர்ல மொத்தம் 5 நாட்டாரா, 5 நாட்டார். ஒரு நாட்டாரு 200 கொடுத்தா கூட 5 நாட்டாரு. அப்படிலாம் ஒரு தமாசு நடந்த கதை தான் சாமி சொன்னோம். அவனுக்கு கல்யாணம்பா. கல்யாணமா? பின்ன பின்ன பொண்ணு யாரு? ஐயோ அந்த நீ கத்து. பொண்ணு யாரு? பொண்ணு நித்தியவல்லி. எந்த நித்தியவல்லி? நீ லவ் பண்ணி அந்த பொண்ணு தான். லவ்னா என்னம்மா? எல்லாம் நீ அம்மால கேளு. நீ தாண்டா வந்து சொன்னீங்க கட்ட எல்லாத்தையும். ஓ அந்த பொண்ணு. எப்படி கேக்குறது? அந்த பெண்ணை நேசித்தது உண்மை. சரி
இப்ப அந்த பொண்ணு எனக்கு வேணாம். என்னடா இது? வேணாம் எனக்கு. ஏன் வேணாம்? சரி. எப்போலாம் என்று தெரியாமல் நேசித்து விட்டேன். இப்போ குலத்தால் வேறுபாடு உண்டு. எப்படி? நானோ ராஜகுலம், சரி. அவளோ அரக்கி குலம். ஆமா. குலத்தால் வேறுபாடு உண்டு. அந்த பொண்ணு வேணாம். I don't want to worry. ஏய், இங்க வா, இங்க வா, இங்க வா. அவ அரக்கினுடைய மகை இல்ல, உங்க அத்தம் அவ. எனக்கு அத்தையா இருக்காங்க. பைத்தியக்காரா, ஐவர் ராஜாக்கள் இருக்காங்களா இல்ல, ஆமா. அவங்களுடைய தங்கை ஆ. சங்கவதி. ஓஹோ. அந்த சங்கவதிய சிவனந்தாபுரியில போர் மன்னியதுருக்கு கொடுத்தது. போர் மன்னியதோர அப்படி கொடுத்த உடனே தலசம் பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்த உடனே அவங்க தாய் வீட்டுக்கு வர அங்க குழந்தைய தூக்கினு வரக்கூடிய வழியில இந்த சரையுக்கு வனத்து வழியா வந்தாங்க. அந்த ராட்சசி பார்த்தா, நீ யார் எவருன்னு கேட்டா, நான் பீமனுடைய தங்கச்சி அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா அந்த குழந்தைய வச்சுதான் அந்த பீமனை பிடிக்கணும் அப்படி சொல்லி அந்த குழந்தைய கையில வாங்கிக்கின்னு இவங்களை அடியோத்த நம்ம அடிச்சு தேய்ச்சிட்டா. அந்த குழந்தைய வளர்த்துக்கின்னு வரா. அந்த குழந்தை தான் இது. அப்ப அவளுக்கு நான் தாய் மாமன். ஆமா, அவன் எனக்கு அத்தமாவ. பின்னா அப்படி போடுங்க. அதான் சொன்னான். ஓம் சுக்லாம் பட்டா சசி வர்த்தமான் சசி தங்கச்சி கோமதி வர்த்தமான் திருமணம் செய்தா